Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆடி ஸ்பெஷல் AadiKummayam எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்டான ரெசிபி சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி AadiKummayam செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தா. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு வறுத்த உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் உளுந்தை நல்லா வந்து வறுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா உளுந்து வந்துட்டு வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காக்கப் அளவு பச்சரிசியும் நல்லா வந்துட்டு மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாசி பருப்பையும் இந்த மாதிரி வந்து வறுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துமே பார்த்திங்கன்னா காக்கப்பு, உளுந்து மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது நல்லா ஃபைன் பவுடரை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பவுடரை நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை மேலே வந்து தட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழே பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ மாவில் எந்த வந்து குறவரப்பு தன்மையும் வந்து இருக்கக்கூடாது. நல்லா மாவு வந்து பியூராக வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செழித்து நல்லா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ செழிச்சு எடுத்த மாவை இந்த மாதிரி ஒரு கப்புக்கு வந்து அளந்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.5 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கப்புக்கு அந்த உளுந்து அளந்தீங்களோ அதே கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு விஸ்கு இல்லை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் விடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கட்டிகளும் பார்த்திங்கன்னா விழாது. ஸோ அதுக்கப்புறமா 1.5 கப் அளவு நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அரை கப் ஆட் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பேனில் ஆட் பண்ணும்போது உளுந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கெட்டியாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உளுந்து வந்துட்டு நல்லாவே சீக்கிரம் வந்து கெட்டியாயிரும். ஸோ சேர்த்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கலந்து விட்ட அந்த மாவை இன்னொரு பேனில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும், ஹை ஃப்ளேம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ சீக்கிரமே நமக்கு வந்து கெட்டியாயிரும். இந்த மாவு வந்து நல்லா வெந்து இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக வந்து போகணும். நம்ம ஏன் வறுத்துட்டு சேர்த்தோம்னா வறுத்துட்டு சேர்க்கும் போது அது பச்சை வாசனையும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிடும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வறுத்துட்டு கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லாவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெட்டியாயிருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கெட்டியாகி வரணும், எந்த ஒரு கட்டிகளுமே இருக்கக்கூடாது. ஸோ கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காக்கப்பளவு பார்த்திங்க அப்படின்னா பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம அல்வாக்கெலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைப்பாக்கு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எந்த கப்புக்கு உளுந்து அளந்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளத்தை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு பாகுபாதம் வந்து தேவை கிடையாது. ஏதாவது தூசிகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கரைச்சிட்டு சேர்க்கும் போது அந்த தூசி எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெள்ளைப்பாகும் இந்த மாவும் நல்லா வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு பார்த்தீங்கன்னா திரண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவு பட்டர் வந்து தேவைப்படும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. ஸோ பட்டருக்கு வேறு நீங்கள் நெய் கூட பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு அல்வா பதத்தை பார்த்தீங்கன்னா திரண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். ஸோ சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா கெட்டியாயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள். இந்த பேனில் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ். அதோட கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய ஆடி ஸ்பெஷல் AadiKummayam வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கன்ஃபார்ம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.